மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைடல் ப்ளவுஸ். இது ப்ரைடல் ப்ளவுஸோட லாங் ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து நான் இடையில வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடல் ப்ளவுஸு. இது வந்து உங்கள் பேக் நெக் டிசைனு. உங்களுக்கு இது ஸ்லீவ் டிசைன் வந்து வேறு மாடலில் வரும். ஃப்ரண்ட் நெக்கு இது மாதிரிலாம் வரும். இது நான் எப்படி போட்டேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸ்லீவ் டிசைன் வந்து ஆஃப் சர்க்கிளில் பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம நார்மலாக எப்பயும் போடுற ஸ்டிச்சுன்றதுனால நான் வந்து இதை வந்து வீடியோ எடுக்கலை. நான் என்னென்ன ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டீட்டெயில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு இடையில கொடுக்குற டீட்டெயில்ஸோ உங்களுக்கு தெரியும். ஒரு வேளை நான் சொல்கிற டிப்ஸோ ட்ரிக்ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம். அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம எப்பயும் போல் ஒரு 4 லைன் வந்து ஜரி கொடுத்துருக்கோம். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு. அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் கொடுத்து செயின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் 4mm பீடு, அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4mm பீடு. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரும்பு டிசைன் வந்து நான் வந்து எப்பயும் போல் மெஷர்மெண்ட் எடுத்து 1 இன்ச்சுக்கு அப்புறம் 1 இன்ச்சுக்கு ஒரு இந்த இது மாதிரி புட்டாஸ் மாதிரி சின்னதாக வச்சுருக்கேன். அது மாதிரி ப்ளவுஸுக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே சின்ன புட்டாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதான் பாருங்கள், இந்த இது ஃபுல்லாக இந்த மாதிரி கொடுத்துருக்கு. அதாவது நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் ஸ்டோனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு, அதுக்கப்புறம் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம்ல இந்த 4mm பீடும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே இது இங்கே, அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுத்து இங்கே ஃபுல்லாக எண்ணாட் போட்டிருக்கு. இங்கேருந்து அந்த சுகர் பீடுக்குள்ளேருந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறமா இங்கே வந்து எண்ணாட் போட்டிருக்கு. அப்படி போட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப அது வந்து தனியாக அதை வந்து ஃப்ரேம் விட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து தனியாக வராமல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்லீவ் டிசைன் பார்ப்போம் வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸு மொதல் நெக் டிசைன் வந்து காமிச்சேன். அந்த நெக் டிசைனோட ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் வந்து பாதி லோடிங் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4mm பீடு, ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லோடிங் கொடுத்துருக்கேன். லோடிங்க்கு வந்து எம்போஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கோல்டு ஜரி, அதாவது கோல்டில் வந்து இந்த ரோப் வைப்போம்ல, அந்த இருக்கு பாருங்க, இந்த ரோப்பில் போடுவோம்ல, அந்த ரோப் வந்து கீழே ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நான் வந்து கோல்டன் சுகர் பீடு வந்து கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்குறதுனால நம்ம கலர் இப்போ ஒயிட்லலாம் லோடிங் த்ரெட் இருக்குது. அந்த லோடிங் த்ரெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அது கொடுத்தோம் அப்படின்னா வெளியில் வந்து ஒரு நேரம் தெரியும் அந்த லோடிங் கொடுக்குறது வந்து. அது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கோல்டில் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து தெரியாது, பார்க்குறதுக்குமே நல்லா எம்போஸ்டாக நல்லா இருக்குது நீட்டாக. லோடிங் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம வந்து லோடிங் கொடுக்குறப்ப இந்த மாதிரி இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி கிராஸாக வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா அந்த லோடிங்கில் வந்து அந்த எம்போஸ்னஸோ இல்லை ஒரு நீட்னஸோ வந்து இருக்காது, அது பார்க்குறதுக்குமே வந்து நல்லா இருக்காது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடிங்க்கு வந்து நம்ம எப்பயுமே கிராஸாக தான் கொடுக்கணும். லோடிங் வந்து இப்படி கிராஸாக கொடுக்குறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாகவும் நல்லாவும் இருக்குது. இதே இது நீங்கள் வந்து லோடிங் இன்னும் கொஞ்சம் பெருசாக எம்போஸ்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பீட்ஸோட அளவை வந்து கூட்டிக்கோங்க. கூட வச்சிங்க அப்படின்னா இதை விட வந்து அகலமாகவும் இன்னும் எம்போஸ்டாகவும் வந்து உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஒரு 2-3 பீடு வந்து கூட அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஒரு 5 பீடு வரையும் லோடிங் வைங்க, அது வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோதான் இருக்காது. வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 4-5 பீடில் இது இப்போ நான் போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீடு கொடுத்து லோடிங் போடுறேன். அது மாதிரி லோடிங் கொடுக்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து எத்தனை பீடு வந்து யூஸ் பண்ணுறோமோ கடைசி வரைய அந்த பீட்ஸே யூஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ 4 பீடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 4 பீட்ஸையே வந்து லாஸ்ட்டு எண்டு முடிகிற வரைய வந்து அந்த 4 பீடை யூஸ் பண்ணுங்கள். கூட குறைச்ச அந்த மாதிரி வந்து லோடிங்க்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது, நீட்டாக இருக்காது. ஒரே மாதிரி கொடுத்தீங்க பீட்ஸை வந்து ஒரே அளவில் கொடுத்தீங்க அப்படின்னா தான் அது வந்து நல்லாயிருக்கும். நான் இதுக்கு அடுத்து வந்து என்ன டிசைன் போட்டேன், இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து சுகர் பீடு வரும். சுகர் பீடு கொடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்து என்ன டிசைன் வரும் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோடிங் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆஃப் சர்க்கிள் டிசைன் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டிசைனில் வந்து இதில் எப்படி லேயர்ஸாக டிசைன்ஸ் இருக்கோ அந்த லேயர்ஸ்க்கு தகுந்தாப்பில் நம்மளும் வந்து லேயர்ஸாக டிசைன்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4mm பீடு, அதுக்கப்புறம் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் வரும். நான் ஒவ்வொன்றும் வர்றப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து நம்ம சுகர் பீட் கொடுத்து இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4mm பீடு வந்து கொடுத்து லோடிங் வரையும் முடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நான் வந்து 4mm பீடு கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜர்தோசி வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம வந்து நார்மல் கம்மை விட இந்த 6000 கம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து விழாமல் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4mm பீடும்
அதுக்கு ஒரு லைன் வந்து சுகர் பீடும் வந்து கொடுத்துருக்கேன். 4mm பீடே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீடுக்கு நடுவில் வந்து ஒரு 3 பீடு வச்சு நாட் போட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு அந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் லைன் முடிச்சிருக்கு. மறுபடியும் ஒரு முக்கோண ஸ்டோன் ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து சதுரமாக ஒரு ஸ்டோன், அந்த 2 ஸ்டோனுக்கு இடையில சதுரமாக வச்சுட்டு அப்புறம் அதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன கேப்பில் வந்து கோதுமை பீடும் அதுக்கு 4mm பீடும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக முடிச்சுட்டு சுகர் பீடை வச்சு லைனாக நான் வந்து இது ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இடையில வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் என்னன்ற டீட்டெயில் வீடியோ வந்து போட்டிருக்கேன். இதை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல லோடிங் கொடுத்தோம். லோடிங்க்கு அடுத்து நான் சொல்லியிருந்தேன் லேயர்ஸாக ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு மாடல் வரும்னு. அது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லேயர் வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் 3mm பீட் கொடுத்து அதுக்கு அடுத்த லைன் வந்து ஜர்தோசி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் பீடு, அப்புறம் ஓவல் சைஸில் கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லோடிங் கொடுத்துருக்கு. லோடிங்க்கு அப்புறம் மறுபடியும் சுகர் பீடு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4mm பீடு கொடுத்து 4mm பீடுக்கு அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் ரவுண்ட் மாதிரி ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கு. ஜர்தோசிக்கு அடுத்து ஒரு லைன் சுகர் பீடு, அதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் வந்து ஒட்டிட்டு கிளிப் ஸ்டோன் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 4mm பீடு வந்து ஒரு அக்கு சைஸில் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து நீங்கள் வந்து 4mm பீடு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை 3mm பீடு சுகர் பீடு அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். 3mm பீடும் சுகர் பீடும் ஒரே சைஸ் தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த 3mm பீடை இதுக்கு வந்து கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சுகர் பீடு, அதுக்கப்புறம் 4mm பீடு ஒரு சுகர் பீடு கொடுத்து ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஒரு லைன் வந்து சுகர் பீடு, அப்புறம் அகெயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பார்த்த இந்த ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான். ஃபிட்டிங் ஸ்டோன் வந்துமே பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் இது ஒட்டிட்டு அதை வந்து அதாவது நைட்டு நம்ம ஒட்டினோம் அப்படின்னா அது காலையில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லா அது வந்து ஊசியில் வந்து மாட்டும். நான் வந்து 6000 கம் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா 6000 கம் வந்து ஒட்டுறப்ப உங்களுக்கு வந்து அது அந்த நீடில் வந்து ஒரு மாதிரி ஒட்டிட்டு ஸ்டிச்சே பண்ண முடியாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து கம்மை போட்டுட்டு ரொம்ப நேரம் காய வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அந்த ஸ்டிக்னஸ் வந்து இல்லாமல் ஃப்ரீயாக நம்ம எப்பயும் போல் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை வந்து நான் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே அந்த முக்கோண ஷேப்பில் வந்து சுகர் பீடு கொடுத்துட்டு அந்த கேப்பில் வந்து இது 4mm பீடு கொடுத்துட்டு மறுபடியும் வந்து இந்த ஸ்டோனை ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து இந்த ஷேப்பில் வந்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீடு கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் அந்த முக்கோண ஷேப்லேயே வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் போட்டிருக்கு. இதுக்கு அடுத்து இன்னும் 2-3 லேயர்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து அது எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இதில் வந்து இந்த பீட் தான் வந்து இடையில வந்து நம்ம கொடுக்க போகிறோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி கோதுமை பீட் தான் இந்த இடையில வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இது எப்படி கொடுக்குறது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அந்த முக்கோண சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒரு சுகர் பீட் வந்து கொடுத்துக்கணும். ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த கேப்புக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி 2 கோதுமை பீட் வந்து கொடுக்கணும். இந்த மாதிரி தான் இந்த இது ஃபுல்லாமே இந்த லேயர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரி தான் கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேயர்ஸ் பை லேயர்ஸாக வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி அதாவது சூரிய ஒளி கதிர் மாதிரி நம்ம எப்பயும் ட்ராயிங் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒன்று சின்னது ஒன்று பெருசு அந்த மாதிரி நம்ம வந்து போடுறோம். இப்படி ஆஃப் சர்க்கிள் வந்து போடுறப்ப என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து பாதியும் அந்த சைடு பாதியும் வந்து நம்ம போடணும். அப்படி போடுறப்ப வந்து அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஒரு மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும். நம்ம வந்து கீழே ஃபுல்லாக கீழேருந்து மேலேயோ இல்லை அந்த சைட்லேருந்து மேலேயோ அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த லைன் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்காது. அதனால் நம்ம எப்போ ஆஃப் சர்க்கிளில் என்ன டிசைன் போட்டாலும் ஜரியிலே இருந்தாலும் சரி ஒரு சில்க் த்ரெட்டில் கூட ஆஃப் சர்க்கிளில் நிறையா டிசைன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி போடுறது வந்து இந்த மாதிரி பாதி எடுத்து போட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக ஸ்ட்ரைட் லைனாக வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா லைன் வந்து ஒரு மாதிரி கிராஸ் ஆயிரும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் அதை போடுறத வந்து ஸ்ட்ரைட் லைனாகவே போடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது மாதிரி வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை பழகிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து புரியாது, தெரியாது. அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் வந்து நீங்களும் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லேயர்ஸ் வந்து நான் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே அந்த ஆஃப் சர்க்கிளுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப்லெட் பீட்ஸ் தான் வந்து கொடுத்தேன். நல்லா நெருக்கமாக வந்து கொடுத்தேன். இது மாதிரி உங்களுக்கும் யாருக்கும் ஆரி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆரி வந்து சிம்பிளாக லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் நான் வந்து ஆரி வந்து நாங்கள் இப்போ வெளியே போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.